செய்திகள் தொடர்கின்றன. வியட்நாமில் HFMD என்ற புதிய வகை விஷக்காய்ச்சல் நோயால் 21,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நோய் குழந்தைகளை அதிக அளவில் தாக்கியுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த வைரஸால் இதுவரை 16 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். அதிக அளவில் கைகள், கால்கள், வாய் ஆகியவை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் பலர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த புதிய வைரசுக்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. இதனால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. பெங்களூருவில் நடைபெற்ற IPL போட்டியின் இன்றைய முதல் ஆட்டத்தில் பெங்களூரு அணியை 43 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது. IPL தொடரின் இன்றைய முதல் போட்டி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்றது. பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. மைதானத்தில் மின்சார கோளாறு காரணமாக ஆட்டம் துவங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. பின்னர் அவை சரி செய்யப்பட்டதை அடுத்து கொல்கத்தா அணி பேட்டிங் செய்தது. தொடக்க வீரர்களாக களமிறங்கிய கௌதம் காம்பீரும் கல்லீஸும் நிதானமாக ஆட்டத்தை துவக்கினர். 22 ரன்கள் எடுத்திருந்த போது கல்லீஸ் அவுட் ஆனார். சிறப்பாக ஆடிய காம்பீர் 64 ரன்கள் எடுத்திருந்த போது அவுட் ஆனார். இதைத் தொடர்ந்து வந்த வீரர்கள் அடுத்தடுத்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினர். இதனால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் கொல்கத்தா அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 165 ரன்கள் எடுத்தது. இதைத் தொடர்ந்து 166 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணியின் வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினர். அதிகபட்சமாக வினய்குமார் 25 ரன்களும் வெட்டோரி 20 ரன்களும் எடுத்தனர். இதனால் 20 ஓவர்களில் பெங்களூரு அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 123 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 42 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது. 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிய லட்சுமிபதி பாலாஜி ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.